ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு ரவா கிச்சடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிச்சடியை கல்யாண வீட்டில் நிறைய சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி கிச்சடியை வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ சமைக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு அதோடு சேர்த்துக்கலாம். பருப்போட கலர் சேஞ்ச் ஆனதும் அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் எடுத்து வச்சுருக்க ஒரு கப் ரவையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கள், ரவையை வறுத்தாச்சு எடுத்து வச்சுருக்கோம். ரவை ரோஸ்டடாக இருந்தால் கூட அதை ஒரு வாட்டி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பட்டையும் கல்பாசியும் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும் போது கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி இதை கலந்து விடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணியை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கேரட் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கை விடாமல் கிளறுங்க. அப்போ தான் கட்டிப்படாது. கட்டிப்படாமல் இருக்கணும்னா ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா கட்டிப்படாது. கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காயிரும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. 1 கப் ரவைக்கு 1.5 கப் இல்லைன்னா 1.25 அளவு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னாவே போதும். கிச்சடி செய்யும் போது சில பேருக்கு நல்லா பிசு பிசுன்னு ஒட்டும். அது எதனாலனா தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த பிசு பிசுன்னு ஒட்டும். இப்போ நம்ம இதோட நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிட்டோன்னு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. நெய் மணத்தோட சூப்பரான ரவை கிச்சடி நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிடும் போது நல்லா உதிரி உதிரியாக அந்த காயெல்லாம் போட்டுருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உதிரியான ரவா கிச்சடி நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.